நான் சொன்னேன், எனக்கு பைபிள் வாசிக்கணும், கூட்டம் இருந்தாலும் வாசிக்கணும், இல்லைன்னாலும் வாசிக்கணும். சரி, அப்போ இந்த பைபிளை நம்ம எதற்காக வாசிக்கிறோம் என்றால், நான் ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக பைபிள் வாசிக்கக்கூடாது. முதல்ல இந்த பைபிள் எனக்கு என்ன சொல்லுகிறது? சிலரை நமக்கு நிழலாக காட்டி நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. சிலரை நிழலாக காட்டி இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது. சிலர் சுபாவங்கள் உங்களுடைய எழுச்சிக்கும் உயர்வுக்கும் காரணமாக இருக்கும். சில சுபாவங்கள் உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் என்பதை நமக்கு மிக தெளிவாக இந்த பைபிள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. வாழ்ந்தவர்கள் வீழ்ந்ததையும், எளியவர்கள் அரியணையிலே உயர்த்தப்பட்டதையும் மிக தெளிவாக பைபிள் நமக்கு சுட்டி காட்டி தருகிறது. இன்றைக்கும் சொல்ல முடியும், என் ஆண்டவர் எளியவரை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறவராக இருக்கிறார், எளியவர்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டோடைய அந்த அதிசயங்களில் அதுவும் ஒன்றாக்கும். பிரமிக்கத்தக்கதான காரியங்களை செய்கிற அதிசயங்களில் அதுவும் ஒன்றாக்கும். சாதாரணவர்களை ஆண்டவர் கொண்டு வந்து பிரமிக்கத்தக்கவர்களாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அற்பமாக எண்ணப்பட்டவர்களை ஆண்டவர் அற்புதமாக மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய குழந்தைகள் இன்னைக்கு சாதாரணமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் நாளைக்கு இவர்களை உயர்ந்த இடத்திலே ஆண்டவர் கொண்டு வர அவர் நல்லவராக இருக்கிறார். நல்ல பதவிகளிலே கொண்டு வர நல்லவராக இருக்கிறார். சாதாரணமானவர்கள் என்று யாரையும் நினைத்து விடக்கூடாது. உயர்ந்த பொறுப்புகளிலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வருவார். அதற்கு ஆதாரமாக ஒரு அதிகாரத்திலிருந்து 2 பேரை உங்களுக்கு காட்டுகிறேன். இந்த சம்பவம் நமக்கு தெரியாதவர்கள் கிறிஸ்தவ உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து 58 வசனங்கள் இருக்கிறது. எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? பக்கம் 362 எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ என்ன பாருங்க, ஒரு வீரனுடைய வீழ்ச்சியும் எளியவனுடைய எழுச்சி. எல்லாரும் சொல்லுங்க, வீரனுடைய வீழ்ச்சி. காதே அடைச்சது போல இருக்கு எனக்கு. கொஞ்சம் ஒருக்கா விட சொல்லுங்க பார்க்கலாம். எளியவனுடைய எழுச்சி. இந்த தலைப்பில் இந்த 1 சாமுவேல் 17 உங்களுக்கு காட்டுறேன். அது என்னவென்றால், நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாவீது கோலியாத்துடைய சம்பவம் இல்லையா? கோலியாத் அவன் பயங்கர உயரமானவன், பயங்கரமான தலை சீராகலாம் வச்சுருந்தான். அவனுடைய ஆயுதங்கள் ரொம்ப பயங்கரமானவைகள். அவன் 40 நாட்கள் காலையிலேயும் சாயங்காலமும் வந்து இஸ்ரவேலர்களை நிந்தித்து பயங்கரமாக கலங்கடித்து கொண்டிருந்தான். பயங்கர தொனி உள்ளவன், பயங்கர சத்தம். அவனுடைய சத்தத்தை கேட்டாலே படையாளிகளே கிட்டு கிட்டு கிட்டுன்னு வரைச்சிருவாங்க. அந்த மாதிரி சத்தம் உள்ளவன் ஒரு கோலியாத். இந்த பயங்கரமான கோலியாத் அங்கே இருந்து இப்படியெல்லாம் அலறி கொண்டிருந்தது, நிந்தித்து கொண்டிருந்தது. எல்லாரும் இராணுவ பயிற்சி பெற்றவர்கள் எல்லாரும் மறைந்து ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கிறதான நேரத்தில் ஆடுகளுக்கு பின்னாலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீது வந்து இந்த கோலியாத்தை நான் கொல்றேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ராஜாவாகிய சவுல் மிலிட்ரி ட்ரெஸ் எல்லாம் அவருக்கு போட்டு கொடுத்துட்டு அவர் நடந்து பார்க்குறாரு. அந்த ட்ரெஸ் எல்லாம் இவர் போட்டுட்டு நடந்தால் இவருக்கு ஸ்டெப்பு வரமாட்டேங்குது. அவர் சொல்கிறார், எனக்கு இதில் எல்லாம் பழக்கம் இல்லை, அப்பியாசம் இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கலத்தி கொடுத்துட்டு மெய்ப்பனோடு கிட்ட ட்ரெஸ்ஸு 5 கல் எடுத்து அது மெய்ப்பனுடைய அடைப்பை பையில் போட்டு அதை பத்திரப்படுத்தி கொண்டு அங்கே போய் ஒரே கல்லுனால் இந்த மிகப்பெரிய கோலியாத்தை அடிக்கிறார். அவன் முகங்கொப்பரை விழுகிறான். அடித்த அடியில் கல் உள்ளே போயிட்டு
விழுந்துட்டான். இவன் விழுந்த உடனே அவனுக்கு சகாக்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. இவனுக்கு கையில் ஒரு வாள் கூட கிடையாது. விழுந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு பட்டயத்தை எடுத்து அவனுக்கு கழுத்தை வெட்டி தலையெடுத்து தான் இஸ்ரவேலை நிந்தித்தவன் என்று சொன்ன இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நான் இதை வாசிக்கிறதான நேரத்தில் எனக்கு உள்ளத்தில் ஓடி வந்த ஒரு தலைப்பு தான் இது. வீரனுடைய வீழ்ச்சி, எளியவனுடைய எழுச்சி. ஒரு வாட்டி கூட சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஒரு வாட்டி கூட சொல்லுங்க பார்க்கலாம். வீரனுடைய வீழ்ச்சி, எளியவனுடைய எழுச்சி. ஒரு மனுஷன் விழுவதற்கு காரணமான 4 சுபாவத்தை காட்டுறேன். ஒரு மனுஷன் எழுவதற்கு காரணமான 7 காரணத்தை காட்டுறேன். அப்போ 7 நாள் எத்தனை? அப்போ 9 மணிக்கு முடியுமா அப்படின்னு தானே இப்போ வாரீங்க நீங்கள். இப்போ எல்லாத்தையும் நீரை காட்டி காட்டி இப்போ எங்களுக்கு 9 மணிக்கு வீட்டுக்கு அனுப்புவீரா? பார்ப்போம், எங்கேயாவது முடியுதான்னு பார்ப்போமே. முதல்ல நான் எழுதுகிறவங்க இருக்கிறதுனால நீங்கள் படிக்கிற பிள்ளைகள், ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டைரியும் ஒரு நோட்டும் கொண்டு வரணும். நீங்கள் இந்த பிரசங்கத்தையெல்லாம் டேட்டு போட்டு நீங்கள் எழுதணும். கரெக்டாக இதெல்லாம் எழுதி எழுதி வந்தீங்கன்னா ஒரு வருஷம்னா ஒரு 52 பிரசங்கம் கேட்பீங்க. உங்களுக்குள்ள அந்த பிரசங்கம் வந்துடும். நீங்களே வருங்காலத்தில் நல்ல பிரசங்கியாராக மாறிவிடுவீர்கள். ஆகையினால நீங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும். ஒரு நோட்டு, ஒரு பேனா எல்லா பிள்ளைகளுக்கும் எழுதி கொடுத்தீங்கன்னா அது பார்க்கணும். வீட்டில் போய் பார்க்கணும் இவன் கரெக்டாக இவன் பிரசங்கம் தானா எழுதுதானா அப்படின்னு. நம்ம ஒரு ஆள் அப்படியே பிரசங்கம் எழுதிக்கிட்டே இருந்தான், என்னை பார்த்துக்கிட்டே இருந்தானா, பார்த்துக்கிட்டே இருந்தவனுக்கு திடீர்னு ஆவியில் ஒரு உற்சாகம் வந்து இவரையே வரைஞ்சா எப்படின்னு சொல்லிட்டு நான் மைக்கு பிடிக்கிற மாதிரி எங்கே வரைஞ்சி வீட்டில் கொண்டு காட்டி விட்டான். அது என்னட்டே காட்டி விட்டான். இன்றைய பிரசங்கத்தின் போது நீர் மைக்கை பிடித்த போது. அதனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை உற்சாகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, வீரன் வீழுவதற்கான ஒரு 4-5 சுபாவத்தை வேகமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். பின்னும் அந்த பெலிஸ்தியன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். ஒன்று, நிந்திக்கிறவன் நிலை நிற்க முடியாது, விழுந்து போவான். ஆண்டவர் நம்ம எவ்வளவுதான் ஆசீர்வதித்தாலும் யாரையும் நிந்திக்க கூடாது. உன்னால இது முடியாது, உன்னால இது செய்ய முடியாது, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி என்று யார் யார் நிந்திக்கிறார்களோ, நிந்திக்கிறவர்கள் எப்பேற்பட்ட பெரியவர்களாக இருந்தாலும் விழுந்து போவார்கள் என்று கோலியாத்து நமக்கு ஒரு நிழலாக இருக்கிறான். சிலர் சர்ச்சில் தாவீதை போல இருப்பாங்க, வீட்டில் கோலியாத்தை போல இருப்பாங்க. சில வீட்டுக்குள்ளே சிலர் கோலியாத்தான் இருப்பாங்க, தாவீதான் இருப்பாங்க. 2 ஆளாக கூட இருக்கலாம், அல்லது 2 பேரும் ஒரு ஆளுக்கு உள்ளே இருக்கலாம். யாரை நிந்திக்க கூடாது. துதித்தலும் சபித்தலும் இந்த ஒரே வாயிலிருந்து வரக்கூடாது. எந்த மனுஷனை நிந்திக்கவே கூடாது. எந்த மனுஷன் காயப்படுகிறது போல நம்ம பேசக்கூடாது. நம்ம அப்படியே பேச ஆரம்பிக்கிறோன்னா அப்போவே நம்முடைய வீழ்ச்சிக்கு துவக்கம் எழுதப்படுகிறது என்று நினைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய விழுகைக்கு அது காரணமாக இருக்கும் என்பதில் அதில் எந்த மாற்று கருத்துமே இருக்காது. முதல்ல அவன் நிந்தித்தான். அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, அவனுடைய நிந்தனையான வார்த்தைகள் அவனுடைய விழுகைக்கு காரணமாக இருந்தது. 2வதாக, சுயத்தை சார்ந்தவன். அதே 10வது வசனத்திலே கீழே வாசிக்கிறேன். நான் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். நம்ம கன்னியாகுமரி பாசையில் சொன்னால் ஒத்தைக்கு அனுப்புங்கப்பா. அதுக்கு திராணி உள்ளவங்க யாராவது உங்க ஊரில் இருக்காங்களா, உங்க நாட்டில் இருக்கிறாங்களா? அவனுக்கு என்ன துணிகரம் என்றால், நல்ல உயரம் இருக்கிறது, நல்ல ஆள் வெயிட் உண்டு, நல்ல பட்டயம் உண்டு, சுய பலத்தை சாரவே கூடாது. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்னார், உங்கள் சுய புத்தியின் மேலே சாயக்கூடாது,
இந்த சுயபலத்தை நம்பவே கூடாது. ஆண்டவர் நம்ம எழுந்து நிற்க பண்ண இருக்கிறார் என்றால் நினைக்கணும், நான் இம்மட்டும் நிற்கிறது கர்த்தருடைய கிருபையே, நான் நிர்மூலமாகாதது கிருபையே, நான் ஆண்டவர் என்னை வாழ வைக்கிறது கிருபையே, இன்னும் என்னை வாழ வைக்கலானால் அவரால் மட்டும்தான் முடியும். நான் ஒரு வீரனாக அவருக்கு முன்பாக நிற்கக்கூடாது, அவருக்கு முன்பாக குழந்தையை போல நிற்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. தாவீதிட்ட கேட்ட அவர் சொல்லுவார், நானோ ஒரு புழுன்னு சொல்லுவார். யாரு? இந்த பெரியவனை வீழ்த்தினவர். அதுதான் அவரிடத்தில் உயர்வுக்கு காரணம். இவர் சொல்றார், என் கூட மோதிப்பாரப்பா, நான் நினைச்சா என்ன தெரியுமா செய்து விடுவேன். சுயம் மேட்டிமை அது வீரனாக இருந்தாலும் சரி விழுந்து விடுவார்கள். எவ்வளோ பெரியவர்களாக இருந்தாலும் சரி சுயத்தை நம்பாதிருங்கள், பெருமை கொள்ளாதிருங்கள். நான் நினைச்சா ஒன்று என்ன செய்வேன், ஒரு நாள் அந்த வார்த்தை நம்ம வாயில் வந்துடவே கூடாது. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. பரலோகத்தில் ஆண்டவரை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருந்தான் ஒருவன், ஆண்டவரோடு கூட இருந்தான். அவன் இப்படியே ரெக்கையை விரித்தாலே இசை வந்துவிடும். அவன் பயங்கரமான கேருபாக உருவாக்கப்பட்டிருந்தவன். அவனுக்கு உள்ளத்திலே ஒரு 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 எண்ணம் வந்தது, வானத்துக்கு மேலாக ஏறுவேன், நட்சத்திரத்துக்கு மேலாக ஏறுவேன், சிங்காசனம் தேவனுடைய சிங்காசனம், தெய்வத்தை விட நான் பெரிய இல்லையே, படைச்சவரை விட பெரிய ஆளார மாறினேன்னு மனசுல நினைச்சான். ஆண்டவர் அவனை விழத்தள்ளி விட்டார். அவன்தான் இன்றைய இந்த விழத்தள்ளப்பட்ட தூதன். வான மண்டலத்திலே கிடக்கிற பொல்லாத ஆவிகளாக கிடக்கிறான், அசுத்த ஆவிகளாக கிடக்கிறது அவர்கள்தான். ஆண்டவரோடு கூட இருந்து பரலோகத்தை பார்த்தவன், பரலோக மேன்மையை பார்த்தவன், அவனை கூட ஆண்டவர் விட்டார்ல, தள்ளிட்டார் ஆண்டவர். அவன் பெரிய வீரன், அவன் ஆராதனை வீரன், கோலியாத் யுத்த வீரனாக காட்டினான். அவன் பெரிய ஆராதனை, நான் பெரிய வீரன். வீரன் விழுந்து விட்டான். நான் இந்த மே மாதத்தில் முடித்தால் முழு நேர ஊழியத்துக்கு வந்து 20 ஆண்டுகள் ஆகிறது. ஜூன் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை வந்தால் 21வது ஆண்டுக்குள்ளாக போகிறேன். இந்த 20 ஆண்டு ஊழியத்தில் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். சுயத்தை சார்ந்தவர்கள் விழுந்து போனார்கள். நான் யார் என்று கேட்டவர்கள் விழுந்தவர்களை நிறைய பேர் பார்த்திருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே, நான் எவ்வளவு பெரிய உயரத்தில் வந்தாலும் நான் என் சுயத்தை சாரக்கூடாது, நான் யாரையும் நிந்திக்க கூடாது. மூன்றாவதாக இவன் விழுவதற்கு காரணம் 42வது வசனம். 42வது வசனம் கடைசியில் அவனை அசட்டை பண்ணினான். அவனை அசட்டை பண்ணினான். அசட்டை பண்ணினவன் விழுந்து போவான். அசட்டை பண்ணுகிறவன் விழுந்து போவான். யாரை அசட்டை பண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. அர்த்தம் அதுக்கு யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்போ இன்றைக்கும் கூட சொல்லுகிறேன், என்னால் உங்களுக்கு புரியும்படியாக. சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். இப்போ ஆராதனை நடத்தின போதகர் ஆராதனை முடித்து விட்டார். இப்போ பிரசங்கத்துக்கு முன்னால் ஒரு காணிக்கை பாட்டு ஒன்றை பாடுவார்கள். மேடையில் நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்படி கீழே ஊழியக்காரிகள் இருக்கிறார்கள், போதகருடைய மனைவிகள் இருக்கிறார்கள். நான் இதெல்லாம் பார்க்குறேன். இப்போ அந்த பாஸ்டர் சொல்லுகிறார், காணிக்கை பாடலாக ஒரு பிள்ளை எழுப்பி சொல்கிறார், இந்த பிள்ளை வந்து பாட்டு பாடுவான்னு சொல்லி. அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை. நான் பார்க்குறேன், என்ன இவ்வளோ பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒரு பாஸ்டர்கிட்ட பாட்டு பாட கொடுத்துருக்கலாம், ஊழியக்கார அம்மா மாதிரி இருக்கிறாங்க அவர்கிட்ட கொடுத்துருக்கலாம். இந்த பிள்ளை என்னதான் பாட்டு பாடிட போகுது, என்ன பாடிட போகுது? இந்த பிள்ளையை கொண்டு இப்போ இந்த இடையில மேடையில் ஓட. நான் உண்மையை அப்படியே சொல்லுகிறேன். ஆனால் நான் நினச்சதெல்லாம் நேரம் மாறிட்டு அந்த பிள்ளை பாட்டு பாட ஆரம்பித்தான். அசந்தே போயிட்டேன். அவ்வளோ பயங்கரமாக பாடினாள்.
அவள் பாடலிலே ஒரு அபிஷேகம் இருந்தது, ராகம் இருந்தது, தேவ பிரசன்னம் இருந்தது. இது 1வது நாளில் நடக்க, 4வது நாளில் நானே ரெக்கமெண்ட் பண்ணி அந்த பிள்ளையை பாட்டு பாட வைங்கன்னு சொன்னேன். அந்த பிள்ளைக்கு பாட்டு கொடுங்க பாஸ்டர்னு சொன்னேன். இன்றைக்கு அநேக பாடல்கள் உலகம் அறியப்படுகிறவர்களோடு கூட இருந்து பாடுகிற கூட்டத்தை அவளை நான் பார்க்கிறேன். யூடியூப்பில் பாடல்களில் எந்த மனுஷனையும் அற்பமாக அசட்டை பண்ணவே கூடாது. அன்னைக்கு அந்த மேடையில் வச்சு நான் மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, நான் இந்த பிள்ளை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. யாரையும் அற்பமாக எண்ணவே கூடாது. இவனா இவளா என்று அற்பமாக எண்ணுகிறோம் பார்த்தீங்களா, அதுவே நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம். அவன் தாவீதை அற்பமாக எண்ணின, ஏய் இவனா, டேய் இங்கே பாரு, நான் எப்படிடா இருக்கிறேன், நான் யார் தெரியுமா, எனக்குள்ள இராணுவ படை பலத்தை பாரு, பண பலத்தை பாரு, எனக்கு பின்னால் ஒரு சேனை நிற்கிறத பாரு. எங்கள் 40 நாள் எனக்கு ஒருத்தங்க எனக்கு பதில் சொல்ல முடியல. 40 நாள் ராத்திரியும் பகலும் வந்து 80 முறை சவால் விடுகிறான். எனக்கு என் சவாலுக்கு இராணுவங்களே அரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான்னு யாரா நீன்னு சொல்லி அசட்டை பண்ணுறான் பார்த்தீங்களா, அவன் கையிலே விழுவதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சிட்டார். எந்த மனுஷனையும் அற்பமாக எண்ணவே கூடாது, யாரையும் அசட்டை பண்ணவே கூடாது. எனக்கு நமக்கு முன்னால் இருக்கிறவங்க அற்பமாக எண்ணிராதீங்க, அனுபவம் குறைஞ்சவங்க அற்பமாக எண்ணிராதீங்க, ஏழைகள் என்று அற்பமாக எண்ணிராதீங்க, நல்ல ட்ரெஸ் இல்லைன்னு அற்பமாக எண்ணிராதீங்க, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு இல்லைன்னு அற்பமாக எண்ணிராதீங்க. இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கிறவர்கள் தான் நாளைக்கு உலகத்தை கலக்குகிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். தேசம் அறியப்படுகிற ஊழியக்காரர்களாக அவர்களை மாற்ற அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இன்றைக்கு அற்பமாக நம்ம எண்ணுகிறோமே, நான் நல்ல அற்பமாக எண்ணப்பட்டவனாக்கம் எல்லா விதத்திலையும். இவன் என்ன ஊழியம் செஞ்சிருவான், சைஸை பார்த்தா ஊழியம் செய்கிறது மாதிரியா தெரியுது, இவன் என்ன ஊழியம் செஞ்சிருவான். எத்தனை பேர் அற்பமா என்ன. இவர்கள் என்றைக்கு வந்தவர்கள் என்ன சொன்னார்கள், நான் அதெல்லாம் காதலை வாங்கிக்கிடவே மாட்டேன். நான் இப்போ எல்லாம் நினச்சிடுவேன், அழைத்தவருடைய பாதத்தை மட்டும் பிடிச்சிக்கிடுவேன். என்னை அழைச்சவர் ஒருவர் இருக்கிறார், அவரை பிடிச்சிக்கிடுவேன். மற்றவர்களை அசட்டை பண்ண நான் எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறேன், 3 காரியம் சொன்னா, 4 43வது வசனத்தில் கடைசியில் தாவீதை சபித்தான் என்று இருக்கிறது. தாவீதை சபித்தான். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதை சபித்தான், அந்த வார்த்தையை சொல்லுங்க. தாவீதை சபித்தான். எல்லாரும் அந்த 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 வலது கையை வாயில் வச்சு சொல்லணும், ஆண்டவரே இந்த வாயிலிருந்து நான் யாரையும் சபிச்சிடக்கூடாதுன்னு சொல்லணும். யாரையும் சபிச்சிடக்கூடாது. நம்ம வந்து இப்போ டீசெண்டாக இப்போ சபிப்போம், அப்படி தெரியுமா? டீசெண்டாக சபிக்கிறது தெரியுமா எப்படின்னா? டீசெண்டாக சபிக்கிறதுன்னு சொன்னால், நீலாம் நல்லா இருக்கணும்னா அப்படின்னா என்னது? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நாசமா போன்னு அர்த்தம் அதுக்கு. உன் பிள்ளைலாம் நல்லா இருக்கவனா, இதான் டீசெண்ட். ஆண்டவரே, துதித்தலும் சபித்தலும் ஒரு நாவலோட. அதனால தான் முதலே சொன்னேன், ஒரே ஆளுக்குள்ள 2 பேரும் இருப்பாங்க. கோலியாத்தும் இருப்பாங்க, தாவீதும் இருப்பாங்க. கண்ணாடியில் போய் பாருங்க தெரியும். கோலியாத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? வீட்டில் போய் கண்ணாடியில் பார்க்கணும்னா அங்கே ஒரு ஆள் தெரியும், அவன் தான் கோலியாத்து. எந்த மனுஷனையும் சபிக்கக்கூடாது. சிலர் பிள்ளைக்கு பெத்த பிள்ளைகளே சபிச்சிடுறது. நீ எல்லாம் நாசமாக போயிடுவான்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, நான் போட்ட சாபம் எங்கள் பிள்ளைகளுக்கு பலிக்காதுன்னு. சின்ன குழந்தைங்க 7 8 வயசு, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? தாய் சொல்லுது, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா, நீ எல்லாம் விளங்க மாட்டேன்னு. என்னது, இந்த தாய்க்கு பாத்திரங்களை கொடுக்கலையா வேலைக்கு போயிட்டு வர நேரத்தில்? இவளை என்ன செய்யறது? இந்த தாயை சொல்லக்கூடாது, ஆண்டவரே நான் போட்ட 9 மணிக்கு முன்னால் இங்கேருந்து சொல்லிட்டு போயிடணும், நான் சபிச்சது ஒன்றும் யாருக்கு பலிச்சிடக்கூடாது ஆண்டவரே.
நான் யாரையாவது சபிச்சிருந்தேன், அது பலிச்சிடவே கூடாதப்பா, அது அப்படி நடக்கவே கூடாது. நீங்கள் சபிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா நம்ம ஸ்டெப்பு கீழே இறங்கிக்கிட்டே இருப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே வருவோம். நம்முடைய வீழ்ச்சிக்கு அது அடையாளமாக மாறிவிடும், வீழ்ச்சிக்கு அது அடையாளமாக மாறிவிடும். நேரம் இங்கே போயிட்டேன், நான் இங்கே இனி 4 தான் ஆச்சு. இனி தாவீதை குறித்து 7 காரியம் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் தான் தாவீது அட்ரஸ் பண்ணப்படுகிறார், அவர் அபிஷேகம் பண்ணப்படுறார். 17வது அதிகாரத்தில் தான் தேசம் அறியப்படுகிறவனாக, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16, இவனும் யுத்த வீரன் என்கிறதான அந்த அந்த எழுச்சி ஒரு சாதாரண ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ஒரே நாளில் பிரமிக்கத்தக்கவனாக மாற்றுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த 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 17வது அதிகாரத்தில் 7 காரியங்களை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், டக்கு டக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நம்பர் 1 1 சாமுவேல் அதே 17வது அதிகாரம் 17வது வசனத்தில் 17 ஈசாய் தன் குமாரனாகிய 15 வாசிங்க பார்க்கலாம். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லேகேமிலே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். 1 கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருக்கிறவர் தாவீது. எல்லாரும் என்ன கவனிங்க, முந்தின 16வது அதிகாரத்தில் இப்போ தாவீதுக்கு என்ன தெரியும்னு சொன்னால் பிசாசு விரட்ட தெரியும். இவர் சுரமண்டலத்தை வாசித்தாலே ராஜாவுக்கு, அந்த காலத்து ராஜாவுக்கு அரண்மனைக்குள்ள போய் இவர் தான் பிசாசு விரட்டுறது. பிசாசு விரட்டி முடிஞ்ச உடனே நேரம் நம்மவா இருந்தால் என்ன சொல்லுவோம் தெரியுமா? வெளியே போகிற ஆள்வோட்ட எல்லாம் சொல்லுவோம், நான் எங்கே இருந்து தெரியுமா வரேன்? அரண்மனையில் இருந்தாக வரேன். வீட்டில் போய் அப்பாட்ட சொல்லுவோம், இங்கே பாரும் நான் ராஜாவுக்கு கையாளாக்கும், நாம் சுரமண்டலம் வாசிச்சாதான் ராஜாவுக்கே பிசாசு போகும். இனி ஆடு மேய்க்கிறதுக்கு வேற ஆளை பார்த்துக்கிடுங்க, இனி நான் ஆடு மேய்க்க மாட்டேன், நான் அரண்மனை வாசி. இவர் சொல்லலை, போய் காலையில் நம்ம பாசையில் சொன்ன காலையில் போய் பிசாசு விரட்டுவார், சாயங்காலம் போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பார். கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருங்க. எல்லாரும் என்ன கவனிங்க, பிள்ளைகளே, பெற்றோர்களே, பெரியவர்களே, நீங்கள் ஒருவேளை அரசு வேலை பார்க்கலாம், அது கர்த்தர் உங்களுக்கு தந்த வேலை என்று அதை உத்தமமாக செய்யுங்கள். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால்தான் ஆண்டவர் அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவார். சின்ன சின்ன காரியத்தில் உண்மையாக இருங்கள். தந்தது ஆண்டவர் தந்ததுன்னு சொல்லுங்க. தந்த படிப்பு இது எனக்கு ஆண்டவர் தந்தது, இந்த பொறுப்பில் என்னை நம்பி அவர் தந்திருக்கிறார், அவர் வருகிறது வரைக்கும் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். அதுதான் தாவீது கிடையாது. என்னை நம்பி ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் ஆடு தந்திருக்கிறார், அதிலே நான் உண்மையாக இருப்பேன். சின்ன சின்ன கடமைகளை உதாசீனப்படுத்தாதிருங்கள். கொஞ்சத்தில் உண்மையானவர்களை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றுவான். உங்களுக்கு என்ன வேலையோ இது கர்த்தர் தந்த வேலைன்னு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் இது ஊழியம் மட்டும்தான் கர்த்தர் தந்தது, அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் தந்திருந்தா அது உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தது, அதை கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கணும். அப்படி நீங்கள் பாருங்க. ஆண்டவருக்காக நான் உனக்கு ஒன்றும் இல்லாத நேரத்தில் உனக்கு நல்ல தொழிலை தந்தேன்னு அதில் உண்மையாக இருக்கிறியா? காலையில் 7 மணிக்கு செய்ய வேண்டிய தொழிலை 8 மணி வரைக்கும் கொட்டாயை விட்டு படுத்து தூங்கிக்கிட்டு அப்புறம் அந்த தொழிலெல்லாம் வளராது. அந்த தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. தந்த சின்ன சின்ன பொறுப்புகளை உதாசீனப்படுத்தாதீர்கள், உத்தமமாக செய்யுங்கள். சின்னதோ பெருசோ உத்தமமாக செய்யுங்கள். என்னைக்கு யாரு கண்டா ஒரே நாளையில் ஆண்டவர் உங்களை அரியணையில் தாவீதை உயர்த்தின மாதிரி தூக்கி நிறுத்த என் கர்த்தரால முடியும். ஆண்டவர் உலகமெல்லாம் தேடுகிறார். யாரை தேடுகிறார் தெரியுமா? உத்தமமுள்ள ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடி கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நான் நிற்கணும்னு நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு தந்த பணம், எனக்கு தந்த பொறுப்பு, எனக்கு தந்த அபிஷேகம், எனக்கு தந்த தாளந்தில் உண்மையாக இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவாராக. உண்மை உள்ளவர்கள் வீழ்ந்து போக மாட்டார்கள், அவர்கள் வாழ்க்கையில எழுச்சியை தான் காண்பார்கள். உண்மை உள்ளவர்கள் வீழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. உத்தமம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் துணை, உத்தமம் உள்ளவர்களை கர்த்தரை உயர்த்தி வைக்கிறவராக இருக்கிறார். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சின்ன சின்ன வேலை அது
எஜமான் கான்ட்ராக்டர் பார்க்கிற நேரம் நல்லா வேலை செய்வாங்க. நானே கண்ணால் பார்த்துருக்கிறேன். கான்ட்ராக்டர் வர்றாருன்னு சொன்னால் கொத்தனாருக்கு ஸ்பீடை பார்த்தீங்கன்னா, வீட்டுக்காரர் வர்றாருன்னா இவருக்கு ஸ்பீடை பார்த்தீங்கன்னா, மற்ற நேரம் மிதிச்சு மிதிச்சு மெதுவா. வீட்டுக்காரங்கல்ல, என்னை ஆண்டவர் பார்க்கிறார். அதை நீங்கள் உண்மையாக செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு வேலை செய்வதற்குரிய சுகத்தையும் தருவார். நீங்கள் செய்கிற காசு உங்கள் கையிலேயும் தங்கும். வீண் செலவு வராமல் அவர் பாதுகாத்து கொள்ளுவார். உத்தமம் உள்ளவன் வீழ்ச்சி அடைய மாட்டான், எழுச்சி அடைகிறவராக இருக்கிறான். ஆமென். 20வது வசனம், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 20வது வசனம். தாவீது அதிகாலையில் எழுந்து, அதிகாலையில் எழும்புகிற தாவீது, அதிகாலையில் எழும்புகிற தாவீது. அதிகாலை இல்லை, நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். கேட்டிங்களா? நான் இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு தரேன். நம்ம எல்லாருக்குமே இந்த ஜெனரேஷன் வந்து இது என்ன 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 கிட்ஸ்ன்னு சொல்கிறாங்க? 20s 2K கிட்ஸ். இதுகளுக்கு அதிகாலைன்னா என்னன்னே தெரியாது. அதிகாலையில் 9 மணிக்கு எழும்பிடுவோம் பாஸ்டர் அப்படிங்கிறது. அதிகாலையில் 8:30க்கா அது அந்த அதிகாலை 9 மணிக்கே அலாரம் வச்சாங்க எழும்புறது. அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 9 மணிக்கு உங்களுக்கு போகணும், 8 மணிக்கு எழும்புகிறீங்க ரெகுலரானா, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாளையிலேருந்து 7:45 கிளம்பு. ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால் கிளம்புங்க. 15 நிமிஷம் அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு அதிகாலையில் தெய்வ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே இந்த நாளுக்குரிய கிருபை எனக்கு தாருங்க. 15 நிமிஷம் தான். 1 மாதம் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வராதுலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணாண்டாம். 1 மாதம் காலையில் வந்து நம்ம என்ன தெரியுமா பண்ணுறது? காலையில் பல்லு தேய்க்கிறதும் கிடையாது, குளிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் செய்கிறது கிடையாது. அப்படியே நட, அப்படியே ஓட்டம், அப்படியே மார்த்தாளை போல ரொம்ப பிஸி, பயங்கர பிஸின்னு சொன்னால் என்ன பிஸி? காலையில் ஆண்டவரை தேடுவதற்கு கற்றுக்கொள்ளுங்க. அதிகாலையில் ஒரு 15 நிமிஷம் இந்த நாளுக்குரிய கிருபையை தாங்கப்பா. இந்த நாளிலே நான் சந்திக்கக்கூடிய சவால்களை மேற்கொள்ள எனக்கு பலனை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைங்க என் படிப்பில் கூட இருங்கப்பா. தெய்வ ஞானத்தை தாருங்கப்பா. இந்த சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் உம்மை தேடுகிறேன், அதிகாலையில் காத்திருக்கிறேன். அதிகாலையில் ராஜா ஆன பிறகு அல்ல இவர் அதிகாலையில் எழும்ப படித்தது. ஆடு மேய்க்கும் போதே அவர் அதிகாலையில் எழும்ப படிச்சிருக்கிறார். அதிகாலையில் எழும்பி தேடி அதிகாலையில் உள்ள அப்பாவிடத்தில் இந்த கிருபையை வாங்குகிறவர்கள் வீழ்ச்சி அடைய மாட்டார்கள், வாழ்க்கையில எழுச்சி அடைவார்கள், எழுச்சி அடைவார்கள். அப்பாவுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். ஒரு மனுஷனுடைய எழுச்சிக்கு அதிகாலை ஜெபம் முக்கியமான காரணம். ஒரு சபையுடைய எழுச்சிக்கு அதிகாலை ஜெபம் முக்கிய காரணம். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம மேல, நம்முடைய ஊழியத்துக்கு மேல ஆண்டவர் வைப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 3, பிரச்சனைகளை விட கர்த்தரை பெரிதாக பார்க்கிறவன். அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது தாவீது தன்னண்டை நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தியை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம். பிரச்சனை அல்ல, தன்னுடைய தெய்வம் யார் என்பதை அறிந்திருக்கிற அறிவு. பிரச்சனையை விட கர்த்தரை பெருசா பார்க்கிறவர்கள் வீழ்ந்து போக மாட்டார்கள், அவர்கள் எழுச்சியை தான் அடைவார்கள். நமக்கு முன்னால மட்டும் இன்னைக்கு ஒரு கோலியாத்து வந்துட்டார்னா என்ன செய்வோம்? ஐயோ எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. என் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கல, நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பெரிய பிரச்சனைகளாக இருக்குங்க.
நம்மளை விட பெருசாக இருக்கலாம் பிரச்சனை, பிரச்சனையை விட பெரிய கர்த்தரை பாருங்க, அவரை பாருங்க. இந்த பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போயிருங்க. நம்ம நினைப்போம், ஐயோ இந்த பிரச்சனை நான் எப்படி தாண்டுவேன், இந்த சோதனை எப்படி தாண்டுவேன். ஆண்டவர் நமக்கு ஒரே கல்லில் அடிச்சிருவாருங்க, ஒரு சின்ன கல்லில் அடிச்சிருவாருங்க. இந்த பிரச்சனை ஒரே மாசத்துல விழ தள்ளிடுவாருங்க, ஒரே ஆண்டுல விழ தள்ளிடுவாருங்க, ஒரே நாளில் விழ தள்ளிடுவாருங்க, ஒரே நேரத்தில் விழ தள்ளிடுவாருங்க. நமக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கிற இந்த பிரச்சனை எம்மாத்திரம், இயேசுவின் நாமத்தினால இது எம்மாத்திரம். கையை தட்டி ஒரு நிமிஷம் அப்பாவை துதிங்க பார்க்கலாம். என் கர்த்தர் தான் எனக்கு பெரியவர், என் பிரச்சனை எனக்கு எம்மாத்திரம், என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் பெரியவர். அதை பார்க்கிற அந்த கண்களை கர்த்தர் எனக்கு தருவாராக. அதை பாருங்க, அவரை பாருங்க. நம்ம என்ன பல நேரத்தில் ஆண்டவர் பெருசா பார்க்கல, பல நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற வார்த்தை வரலையே. ஐயோ பாஸ்டர் பிரச்சனை, பாஸ்டர் பிரச்சனை, பாஸ்டர் பிரச்சனை, என்ன பெரிய பிரச்சனை, என்ன பெரிய சோதனை. ஒரு சின்ன தாவீதுக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசத்தை பாருங்க. சேனைகள் அதிரும், போர் சேவகர்கள் நடுங்குவார்கள். ஆனால் ஒரு தேவ பிள்ளை, கர்த்தரை நம்புகிறவர்கள் வீழ்ந்து போக மாட்டார்கள். எழுச்சிதான் அவர்களுக்கு. பிரச்சனையை பார்க்கிறவர்களுக்கு வீழ்ச்சி, அங்கதான் நிற்பாங்க, வளர மாட்டாங்க. தெய்வத்தை பார்க்கிறவர்கள் எழுந்து நிற்பார்கள், எழுந்து நிற்பார்கள். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, இதுவும் கடந்து போகும், இந்த பிரச்சனையும் தாண்டி செல்லுவேன், இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ள விட்டாது, இது என்னை மேற்கொள்ள விடாது, இதையும் தாங்குகிற பலனை தருகிறவரை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரச்சனைகள் என்னை விட்டு விலகி போயிடும், இந்த கஷ்டம் என்னை விட்டு விலகி போயிடும். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. நான் கர்த்தரை தேடுகிறதுனால பாதியில என்ன விட மாட்டார். அப்படியே கையை தட்டி அப்பாவை துதிக்க ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம். என் பிரச்சனையை பெருசா பார்க்கல, இனி என் பெரிய தெய்வத்தை பார்க்கிறேன், என் பெரிய தெய்வத்தை பார்க்கிறேன். ஆகாயத்து பட்சிகளை உடுத்துகிறவர் என்ன விட்டுருவாராங்க, என்ன விட்டுருவாராங்க, என்ன விட்டுருவாராங்க, என்ன விட்டுருவாராங்க. அந்த ஒரு காசுக்கு 2 ஆகாயத்து பறவைகள், பட்சிகள், அவைகளே அவருடைய அனுமதி இல்லாம கீழே விழாது. என்ன கீழே விழ விட்டுருவாராங்க, நம்ம கீழே தள்ளிடுவாராங்க, நம்மளை அற்பமா என்ன விட்டுருவாருங்க, சத்துடைய கையில விட்டு கொடுத்துருவாராங்க, கொடுக்க மாட்டாருங்க. பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்களா, இந்த கால வேளையில் அப்பா அவங்களை உற்சாகப்படுத்துகிறார். அவரை ஆராதிங்க, அவரை துதிங்க, அவரை நோக்கி பாருங்க. ஒன்னும் அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு ஆகாயத்து பட்சிக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுப்பாரே, ஆனால் நம்மளை விட்டுருவாராங்க. இந்த பிரச்சனை ஏமாத்திரம்னு சொல்லுங்க, இந்த பிரச்சனை ஏமாத்திரம். இந்த பிரச்சனையின் மத்தியில் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நான் பார்க்க போறேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் என்பதை பார்க்க போறேன். கர்த்தர் எனக்காக நிற்பார் என்பதை பார்க்க போறேன். இந்த தீங்கு என்னை மேற்கொள்ளாது, இந்த நெருக்கம் என்னை மேற்கொள்ளாது. அந்த பார்வை தாவீதுக்கு இருந்துச்சு, அந்த பார்வை தாவீதுக்கு இருந்துச்சு. இவன் ஏமாத்துறங்க, இவன் ஏமாத்து. அப்ப எத்தனை காரியம் சொன்னேன்? 4. 29வது வசனம். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இந்த தாவீதுக்குள்ள இருந்த அடுத்த நம்பிக்கை என்னன்னா, இப்போ இவர் எதுக்கு தெரியுமா? இவர் யுத்தத்தை பார்க்கிற கண்ணைக்கு ஒரு கூட்டம் மக்கள் வருவாங்க. யுத்த களத்தில் அண்ணமார் 3 பேர், மூத்த 3 அண்ணமார் யுத்த வீரர்களாக்கும். அங்கே பட்டயத்தையும் கம்பையும் வச்சுட்டு நிற்கிறாங்க. அப்பா சொல்கிறாரு, டே போய் அண்ணனை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சாப்பாடு இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து விட்டு, அதாவது ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் அண்ணன்ட்ட கொடுத்து, பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டு, அண்ணனை பார்த்துட்டு வாடா, ஒரு அடையாளத்தை கூட வாங்கிட்டு வா, அவங்க நல்லா சோமா இருக்கிறாங்களா, யுத்தத்தில் விழுந்துட்டாங்களா, அவங்க ஜீவனோடு இருக்கிறதுக்கு எனக்கு அடையாளம் வேணும்ப்பா. அதுக்காக தான் யுத்தத்தை பார்க்கறதுக்கு அண்ணனை விசாரிக்க வந்தவருக்கு கொழுப்பை பாருங்க.
நம்ம பாசையில் சொன்னார். யுத்தத்தை பார்க்க வந்தவர். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. நான் யுத்தத்தை பார்ப்பதற்காக என் அப்பாவால் அனுப்பப்பட்டவன் அல்ல, என் பரலோக தகப்பனால் அனுப்பப்பட்டவன். எத்தனை பேர் அந்த பார்ட்ட உணர்கிறவர்கள்? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். சில காரியங்கள் கர்த்தருடைய அனுமதியோடு தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. சில காரியங்களை கர்த்தருடைய முகாந்தரத்தோடு தான் கர்த்தர் செய்கிறார். சில காரியங்கள் கர்த்தருடைய திட்டத்தோடு தான் செய்கிறார். அதன் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதைகளுக்காய் சோத்திரம், சோத்திரம். அவர் முகாந்தரம் இல்லாமல் எதுவும் செய்கிறது கிடையாது. அல்லேலூயா. அந்த உணர்வுள்ளவங்க இருக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை முகாந்தரத்தோடு அனுப்பின ஸ்கூலுக்காய் நன்றி, என்னை முகாந்தரத்தோடு அனுப்பின கல்லூரி வாழ்க்கைக்காக நன்றி, என்னை முகாந்தரத்தோடு அனுப்பின சில ஃபீல்டுகளுக்காய் நன்றி, ஏதோ ஒரு முகாந்தரத்தோடு என்னை அனுப்பின கிராமங்களுக்காக நன்றி. இன்றைக்கு நடக்க வைக்கிறவர் நாளைக்கு அங்கே கட்ட வைப்பார் சபைகளை. முகாந்தரத்தோடு நடத்துகிற அப்பாவாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில இடத்துல ஒரு முகாந்தரத்தோட கொண்டு வருவார். சில நபர்களோடு ஒரு முகாந்தரத்தோடு தான் கொண்டு வருவார். சொல்லுங்க. இந்த இடத்துல முகாந்தரம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை கொண்டு வரவில்லை. முகாந்தரம் இல்லாமல் கொண்டு வரவில்லை. பிரச்சனையின் மத்தியில் எங்கே எல்லாமோ ஓடி நடந்து எப்படியோ பிடிச்சி இழுத்து இங்கே வந்து நிற்பீங்கன்னு நீங்களே நினச்சிருக்க மாட்டீங்க. யாராவது நினச்சிங்களா? மணல்கரைக்காரங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, கேட்குறேன். இங்கே கூட்டத்து வருவீங்கன்னு யாராவது நினச்சிங்களா? நினச்சி பார்த்தீங்களா? ஆமாம், முகாந்தரத்தோடு கர்த்தர் சகலத்தையும் செய்கிறவராக இருக்கிறார். முகாந்தரம் இல்லாமல் எதையும் செய்கிறார். இதை கர்த்தரே செய்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 5 கர்த்தர் என்னை பழக்குவிக்கிறார் என்கிற வெளிப்பாடு. நான் வசனத்தை வேகமாக சொல்லுகிறேன். 37வது வசனம். பின்னும் தாவீது, அந்த 36லேருந்து வாசித்தலாமா? நானே அந்த சம்பவத்தை சொல்லிடுறேன். நேரம் இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ எல்லாரும் என்ன கவனிங்க, 34லேருந்து கீழே வாசித்து பார்த்தா தெரியும். சவுல் என்கிற ராஜா சொல்கிறாரு, டே இங்கே வா, நீ என்ன கோலியாத்தை கொல்லுவேன்னு சொல்லிட்டு நடக்கிற? நீ யாரு? நீங்கள் என்ன பாருங்கள், நீ வசனத்தை பார்த்த நேரம் ஆயிரும். நீ என்ன, உனக்கு என்ன தெரியும்? அவங்க எல்லாம் யுத்த வீரனாக்கும். யாரு? கோலியாத்து சிறு வயதில் இருந்த யுத்த வீரன் சவுலுக்கு சொல்றாரு. நீ என்ன செஞ்சிருக்க? நீ யுத்தத்தில் என்ன ட்ரைனிங் எடுத்த சொல்லு. இவர் சொல்றாரு, ஐயா நான் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறதான நேரத்தில் ஒரு 34 இருக்கிற ஒரு சிங்கம் ஒன்று வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போச்சு. 2வது ஒரு கரடி வந்து ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு போச்சு. நான் என்ன தெரியுமா பண்ணேன்? 100 ஆடில் 1 தானே தூக்கிட்டு போச்சு, மீதி 99 இருக்கிறது. அதுவும் என்னை விட்டு ஆடை தூக்கிட்டு போனதே நன்றி ஆண்டவரேன்னு இல்லாமல் நான் ஓடி போய் தடியை எடுத்து சிங்கத்தை அடித்து வாயை கிழிச்சு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு சிங்கத்தை போட்டு தள்ளு நாளாகும், கரடியை போட்டு தள்ளு நாளாகும். நான் நினைக்கிறேன் சவுல நம்பி இருக்கவே மாட்டாருன்னு. டேய், உன்னை பார்த்தா சிங்கத்தை கரடியம் போட்டு தள்ளுற மாதிரி தெரியலையடா. என்னாலும் சின்ன பையன் ஒருத்தன் சொல்றானே. இப்ப தாவீதுக்கு தெரியுது. என்ன தெரியுமா தெரியுது? அன்றைக்கு சிங்கத்தையும் கரடியையும் போட்டு தள்ளின பிறகு வீட்டுக்கு வந்தாரே, ஆனால் தாவீதுக்கு அண்ணன், டே தாவீதே இங்க வாடான்னு கூப்பிட்டா, இன்றைய தாவீது என்று சொல்லுவார்கள். டேய், நான் வெறும் தாவீது கிடையாது, சிங்கத்தை போட்டு தள்ளின தாவீதுன்னு கூப்பிடு, கரடியை போட்டு தள்ளின தாவீதுன்னு கூப்பிடு. அப்படியா சொன்னாரு? மனுஷன் யார்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்ல வேண்டிய ஒரு இடம் ஒன்று வரும், அங்க சொல்றாரு, ராஜாட்ட சொல்றாரு, சிங்கத்தையும் கரடியையும் கொல்ல வைத்தது அன்னைக்கு என் மந்தைக்குள்ள அனுப்புனதே கர்த்தர் தான், கரடி அனுப்புனதே கர்த்தர் தான். ஏன்?
கரடியன் சிங்கத்தை கொல்லுவதற்கு எனக்கு ட்ரைனிங் தந்து இவனை அழிப்பதற்காக என்ன அங்கே வச்சே பிராக்டிஸ் பண்ணி பழக்குவித்த கர்த்தர் இவனையும் போட்டு தள்ளுவதற்கு என் மேல கிருபை வைத்திருக்கிறார். என்ன அனுப்புங்க ராஜாவின்னு சொல்றாரு. புரிகிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, சில பிரச்சனைகளை ஆண்டவரே நமக்கு அனுமதிப்பார். அது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை பழக்குவிப்பதற்காக. இதெல்லாம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்றாரு. என் கையை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பழக்க வைக்கிற தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சில பிரச்சனைகளுக்காக நான் ஆண்டவருக்கு இன்னைக்கு நன்றி செலுத்துகிறேன். சில இழப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். அத்தனையும் என்னை இன்னும் கொஞ்சம் கூட உருவாக்கினது. என்னை இன்னும் கொஞ்சம் கூட உருவாக்கினது. இழப்புனா என்னன்னு தெரியும், கைவிடப்படுறது தான் என்னன்னு தெரியும். சில பிரச்சனை நம்மை அழிப்பதற்காக அல்ல, என்னை பழக்குவிக்கிற கர்த்தர் என்பதை காண்பிக்கிற நல்ல அப்பாவாக இருக்கிறார். நீங்கள் அதை உணர்ந்திருக்கிறீங்களா? சில பிரச்சனைகள் அப்போ தெரியாது, பிறகு நினைப்போம் இந்த சகலமும் நன்மைக்கே, சகலமும் நன்மைக்கே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 6வது 2 காரியத்தை டக்குன்னு சொல்லி முடிக்கிறேன். 45வது வசனம், 45வது வசனம். நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். 6வதாக கர்த்தருடைய நாமத்தை குறித்ததான அதிகாரம். இங்க பாருங்க, நானே சில நேரத்தில் நினைப்பேன், ஆண்டவரே இந்த பிசாசுக போராட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம ஊழியத்தில் வர்றாங்க. சில நேரத்திலலாம் இயேசு நாமத்தில் போடணும்னு சொன்னால் அது பிசாசு போயிடும். ஆமாம், மனசில் நினச்சிக்கிடுவோம் நம்ம பேரை சொன்னால் போகுமா, இல்லைன்னா பிசாசு தான் வந்து நின்னா நமக்கு தான் நிற்க முடியுமா? இதெல்லாம் அப்பாவுடைய கிருபை. தாவீதுக்கு தெரியும், என்னால் ஒன்றும் இல்லை, நான் அப்பாவுடைய நாமத்தை அறிந்தவன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. ஒன்றை மட்டும் நினைச்சுக்கிடும், பிரச்சனையை மேற்கொள்ளுகிற நாமத்தை கர்த்தர் நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறார். நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறார். அதிகாரத்தை நம்முடைய நாவிலே வைத்திருக்கிறார். நம்ம சில நேரத்தில் கையில் கத்தியை வைத்துக்கிட்டு ஆயுதத்தை தேடி கொண்டு நடக்கிறோம். சிலரை பார்த்துருக்கீங்களா, பயங்கர காய்ச்சலோடு இருப்பாங்க, ஆனால் வீட்டில் செல்ஃபில் பேராசிட்டமல் இருக்கும். ஆனால் ஐயோ நடுங்குதே நடுங்குதே, யாராவது மருந்து வாங்கி தர மாட்டாங்களா? இருக்குங்க. பல நேரத்தில் நம்ம பிரச்சனைக்கு பரிகாரம் நம்ம அறிந்த கர்த்தருடைய நாமம் நம்ம வாயில வைத்திருக்கிறார். அதை வச்சுக்கிட்டே பிரச்சனையை பார்த்துட்டு நடக்கிறோம். இன்னைக்கு நீங்க போய் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த பிரச்சனை மறைவதாக. அந்த நாமத்தை அறிகிற அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் அந்த அதிகாரத்தோட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால. இதுக்கு கோலியாத்தொன்னும் பயப்பட மாட்டான். அதிகாரத்தோட சொல்லுங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பலவீனங்கள், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடைய வல்லமைகள், இவை அத்தனையும் ஜெயிக்கக்கூடியதான இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வருகிறோம். பிரச்சனைகள் விழுந்துதான் ஆகும், கோலியாத்து விழுந்துதான் ஆகும், பலவீனங்கள் விழுந்துதான் ஆகும். அவங்க கையை தட்டிய போகிற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கத்தருக்கு அல்லேலூயா. நாமத்தை குறித்த அதிகாரம், அறிவு. 6 காரியம் சொன்னா 7. 47வது வசனத்தில் கர்த்தரை குறித்த அறிவு. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். கடைசியாக முடிக்கிறேன், கர்த்தரை குறித்த அறிவு. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, கர்த்தரை மட்டும் அறிஞ்சிட்டா நான் விழவதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், எனக்கு வாழ்க்கையில் எழுச்சியை தான் அவர் தருகிறவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் என்னுடையதல்ல.
நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலாம், அமைதல சைலண்டாக இருங்க. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தரே நமக்காக கிரியை செய்வார், கர்த்தரே நமக்காக பேசுவார். இது அவருக்கு தெரியுங்க. டேய் உன்ட்ட பட்டயம் இருக்கலாம், என் கர்த்தருக்கு பட்டயம் இல்லாமலே எங்களை ரட்சிக்க முடியுங்க. உங்களுக்கு பதவி இருக்கலாம், எங்களுக்கு கர்த்தர் பதவி இல்லாமலே எங்களை பாதுகாக்க முடியுங்க. உங்கள் கையில் அதிகாரம் இருக்கலாம், அதிகாரம் இல்லாமலே கர்த்தர் எங்களை நடத்த முடியுங்க. ஏனென்றால் யுத்தம் கர்த்தருடையது. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? வீரனை போல விழப்போறீர்களா, எளியவனை போல எழுந்து நிற்க போகிறீர்களா? எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுகிறவங்க மட்டும் கர்த்தருக்கு ஒரு லேலியா சொல்லுங்க போகல. ஆண்டவரே நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் விழாதபடிக்கு எச்சரிக்கை. வீரனாக வேண்டாம். வீரன் விழுந்து போனது போல நான் விழுந்து போகக்கூடாது. இவர் முழுக்க முழுக்க கர்த்தரை பிடிச்சிக்கிட்டாரு, கர்த்தருடைய நாமத்தை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் வீழ்ச்சி அல்ல, அவருக்கு எழுச்சியே. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? மான்களை போல ஓட செய்தி, மான்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. கைகளை உயர்த்தி எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே, இருளை. அப்படியே ரெண்டு கையை தட்டி பாடலாமா?